ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே வின் டிஎன்பிஎஸ்சியின் கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஆன ரிசல்ட் வந்துடுச்சு. 4662 வேக்கன்சி இருக்குது. அதுக்கு ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க. அந்த ரிசல்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதில் 2 லிங்க் இருக்கும், ஓகேவா? அது என்ன லிங்க்குன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன், ஓகே? ஸோ நோட்டிஃபிகேஷன் நடந்தது வந்து 7/2025, ஓகேவா? அதுக்கு 4662 வேக்கன்சிஸ் இருக்குது. ரிசல்ட்டு போட்டிருக்காங்க. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது இன்றைக்கி இதோட ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரூப் 4 ஆனது 25/4/2025 அன்று அறிவிக்கை வெளியிடப்பட்டது. ஸோ 2025 தான், அதுவும் 4வது மாதம் தான் வந்து நோட்டிஃபிகேஷனே வந்திருக்கு. அதுக்கு 12/7/2025 முற்பகலில் 38 மாவட்டங்களில் எக்ஸாம் நடந்துச்சு, ஓகேவா? இதில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 13,89,738 பேர் வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்வு எழுதினாங்க. வெறும் 4,662 போஸ்ட்டுக்கு 13,90,000 பேர், அப்ராக்சிமேட்டாக 13,90,000 பேர் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. இதோட ரிசல்ட் வந்து இன்று 22/10/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ரிசல்ட்டை வந்து tnpsc.gov.in அந்த வெப்சைட்லேயும், இல்லைனா tnpsc.exams.in அந்த வெப்சைட்லேயும் போய் பார்த்துக்கலாம், ஓகே? இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போது வெளியிடப்பட்டுள்ள தரவரிசை, அதாவது வந்து இப்போ வந்து மார்க் லிஸ்ட்டும் ரேங்க் லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த தரவரிசையானது இணைய வழி விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள். இப்போ ஒவ்வொரு இதுவும் வந்து என்ன சொல்கிறது, டைப்ரைட்டிங்க்கு உள்ளது, ஸ்டெனோவுக்கு உள்ளது எல்லாம் வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. SSLC 12th இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணியும் நியமன ஒதுக்கீடு விதிகளின் அடிப்படையிலும் தேர்வாணையத்தால் நிர்ணயிக்கப்படும் விகிதத்தில், ஓகேவா, 1:1, 1:2, 1:10 அந்த ரேஷியோலையும் தேர்வர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தெரிவு செய்யப்படுவர் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா விதிகளுக்கு உட்பட்டு பண்ணியிருக்காங்க, ஓகேவா? எந்த விகிதத்தில் எடுக்க போகிறாங்களோ சான்றிதழ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எந்த விகிதத்தில் கூப்பிடுவாங்களோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல், அதாவது யாராக இருக்குது, இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் யாராருக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா அதை வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, 1. 2வது, அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு, ஓகேவா, அந்த கேண்டிடேட்டுக்கு, செலக்டடான கேண்டிடேட்டுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுற கேண்டிடேட்ஸுக்கு இண்டிவிஜுவலாக எஸ்எம்எஸும் இமெயிலும் அனுப்பிடுவாங்க, போஸ்ட்டில் அனுப்ப மாட்டாங்க, அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதான் இங்கிலீஷ்லேயும் அப்படியே சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ குரூப் 4 சர்வீசஸ் 25/4/2025 நோட்டிஃபிகேஷன் 12/7 இது பண்ணாங்க, ஓகே? ஸோ ஆன்சர் இதுதான் அப்படியே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொத்தம் 2 லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேவா? இதேமாரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மார்க்ஸ் அப்டைன்டு பை த கேண்டிடேட்ஸ் அண்ட் ரேங்க் பொசிஷனை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரிஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு, உங்களோட அந்த இண்டிவிஜுவல் ரிஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு, டேட் ஆஃப் பர்த்து அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு, கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு லிங்கில் பொறுத்த வரைக்கும் கேப்சாவை கொடுத்துட்டு அந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரிசல்ட் பேஜுக்கு போயிடும், ஓகேவா? செகண்ட் ஒன். இப்போ செகண்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் இதே மாதிரி தான் போடும், ஓகே? என்டர் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த் ரெண்டுத்தையும் போட்டுட்டு இதில் ஒன்று மேக்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கூட்டல் தான். 21 + 3 24 அப்படின்றத கூட்டுத்தொகையை இதில் போடணும், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இது சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் லிங்க்கு அதுக்குள்ளது, ஓகே? இது சப்போஸ் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த கீழே தெரிகிற ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அப்படி இல்லைன்னா இமெயிலுக்கு மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகே? ஃபஸ்ட்டு லிங்க் ஆர் செகண்ட் லிங்க் ரெண்டுத்துலேயும் வந்து ரிஜிஸ்டர் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டுட்டு கேப்சா ஆர் அந்த கூட்டுத்தொகை அதை எடுத்து போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
ரிசல்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ரிசல்ட் பேஜில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்துடும். அது கரெக்டாக உங்களோடதான்றதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க், எவ்வளோ மார்க் பார்ட் ஏல. பார்ட் ஏங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் டோட்டல் மார்க்ஸ் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அண்ட் பார்ட் சி, மொத்தம் 3 பார்ட்டோட டோட்டல் மார்க்கும் இதில் வந்துடும். ஓகேவா. இதில் பார்ட் ஏங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் பிங்கிறது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் பார்ட் சிங்கிறது மென்டல் எபிலிட்டி. ஓகேவா. ஸோ அதோட டோட்டல் ஒருமித்த கூடுதல் தொகை. ஓகேவா, அதுதான் வந்து இதில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் வரும். 200 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த 200 கொஷின்ஸ்க்கு ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க் வீதம், மதிப்பெண்கள் வீதம், மொத்தம் கூடுதல் 300 மதிப்பெண்கள். அந்த 300 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க டோட்டல் மார்க்காக. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனல் கேட்டகரி என்ன, ஜெண்டர் என்ன, பிஎஸ்டிஎம்மா, ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிமார்க்ஸ் ஏதாவது இருக்கா, வித்துக்கல்டில் வச்சுருக்காங்களா, இல்லை ரிசல்ட் வந்துருச்சா, என்ன ஏதுன்றது அது ரிமார்க்ஸ் காலத்தில் வரும். இதில் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பேஜில் பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் அப்டைன்டு, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்றது இந்த பேஜில் தெரியும். கேண்டிடேட்டோட ரேங்கிங் பொசிஷன், இதில் வந்து மார்க் பொசிஷன், மார்க் எவ்வளோ அப்டேட் பண்ணியிருக்காங்க, அப்டைன் ஆகியிருக்காங்கன்றது இந்த பேஜில். அதில் இது வந்து ரேங்க் பொசிஷன். ஓகே, இந்த இப்போ பர்டிகுலர் அந்த ரிஜிஸ்டர் நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து அவங்க எலிஜிபிள், ஸோ அந்த போஸ்ட்டுக்கான ரேங்க் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதுவே ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்டு விஏஓக்கு வந்து இவங்க வந்து எலிஜிபிள். அது மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. இந்த டைப்பிஸ்ட் 1, 2, 3, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1, 2, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு, இன்னும் 2, 3, 4, 5 போஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஓவரால் ரேங்க் எவ்வளோன்னு வந்துடும், கம்யூனல் ரேங்க் எவ்வளோன்றதும் வந்துடும். இந்த லிஸ்ட்டில் இந்த பேஜில் வந்துடும். ஸோ இது வந்து இந்த பேஜ் வந்து ரேங்க் பொசிஷன், இந்த பேஜ் வந்து மார்க்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்றதுக்காக உள்ளது. ஓகேவா, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இதில் வந்து ஓவரால் ரேங்க் வந்துடும், கம்யூனல் ரேங்க் வந்துடும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுனா அவங்களுக்கும் இந்த இதில் தனியாக ரேங்க் பிரித்து போட்டுருவாங்க. எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தாலும் அவங்களுக்கு ரேங்க் வந்துடும். டிஸ்ட்ரிபியூட் விடோ ரேங்க்கும் வந்துடும். ஸோ இதில் இப்போ நம்ம இந்த ரேங்கிங் பொசிஷன்லேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 4662 போஸ்ட், டோட்டல் போஸ்ட். சப்போஸ் இப்போ யாராவது ஒருத்தவங்க 4662க்கு உள்ளே இருந்தாங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேலை உறுதி, குரூப் 4ல் வேலை கண்டிப்பாக உறுதின்றதை முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ கம்யூனல் ரேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ 4662 வேக்கன்சியில் 1000 வேக்கன்சி வந்து பிசிக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த 1000 ரேங்க்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலை உண்டு. இருந்தாலும் அதையும் கொஞ்சம் தாண்டும், எக்ஸீட் ஆகும். எப்படி எக்ஸீட் ஆகும் அப்படின்னா ஜென்ரல் டர்னில் ஒரு 1000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு பிசிக்கு இத்தனை போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு, எம்பிசிக்கு, பிசி முஸ்லீமுக்கு என்னென்ன எவ்வளோ போஸ்ட்டு இத்தனை பர்சன்டேஜ் வீதம் அதில் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜும் இப்போ வந்து பிசியில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கவங்க ஓசி கேட்டகரியில் தான் வந்து போவாங்க. ஸோ அது மாதிரி அதில் உள்ள வேக்கன்சிக்கு உள்ள இடையில இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பேஸ் பண்ண உங்களுக்கு வந்து ரேங்கிங் பொசிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ரேங்க்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு 5000க்குள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுவே கம்யூனல் ரேங்க்கில் பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கம்யூனிட்டியில் உள்ள அந்த வேக்கன்சியை விட கம்மியாக இருந்தது, உங்களோட ரேங்க் வந்து அது உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். அடுத்தது வந்து எல்லா சர்டிஃபிகேட்டையும் ரெடி பண்ணி வச்சிங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்றதுக்கு தயாராக இருந்துக்குங்க. அவங்க கூப்பிடும் பொழுதுக்கு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, கூப்பிடும் பொழுது தயாராக இருந்துங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்களோ, அப்ளிகேஷன் போடுறது போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது போல் ஜாப் ரிலேட்டடாக உள்ளது நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, கிளாஸஸ் எடுக்கிறோம்.
அதையும் பார்த்துக்குங்க. தேங்க்யூ வெரி மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.